ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சுடிதார் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேண்ட் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ், அதுக்கப்புறம் 2 டபுள் பீஸ் சின்னதாக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை பிரித்து காட்டுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நல்லா பெருசாக இருக்கும். இதில் தான் நம்ம பேண்ட்டுக்கு சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வைப்போம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளாத் ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். இது சைட்லேயே நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக தான் இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டினல அந்த பெரிய பீஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலேயே இந்த சைடு ஒரு சின்ன பீஸ், ஆப்போசிட் சைடு ஒரு சின்ன பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நல்ல சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் கிளாத்தை வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்க அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக தூக்கிட்டு நிற்கும். அதை நம்ம இப்படி படிய வச்சு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி அந்த சின்ன பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீட்டாக இருக்கும். அந்த சைடு ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இந்த சைடு ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து பேண்ட்டுக்கு எப்படி ப்ளீட்ஸ் வச்சு தைக்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ஃபோல்டட் சைடு காட்டினேன்ல, அதுக்கு மேலேயே ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். அப்போ தான் பேண்ட்டு கிழியாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம உட்காரும் போது கிழிஞ்சிரும் இந்த ஸ்டிச் போடலைன்னா. 2 ஸ்டிச் சென்டரில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டரில் ஸ்டிச் போட்டிருக்கிறது. இப்போ நம்ம இதை பிரித்து பார்த்தா சென்டரில் பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை ஸ்டிச் பண்ணி காட்டினேன்ல, அந்த பாட்டை இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. அந்த மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் மேலே இந்த கிளாத்தை வச்சு பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேண்ட்டுக்கு ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி 2 கிளாத்தையும் நல்ல சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்படி ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ப்ளீட்ஸ் வைங்க. திருப்பி ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரியே ஃபுல்லாக சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம பால் பின் பண்ணியிருக்கோம்ல, அந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கிளாத் இருக்குது. இந்த எல்லா கிளாத்தையுமே இந்த கிளாத்துக்குள்ளேயே நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இது பார்த்தா தெரியும். இப்போ நம்ம இந்த பால் பின்னை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஆப்போசிட் சைட்லேயுமே அதே மாதிரி இந்த கிளாத்தை வச்சு ஃபுல்லாக சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு தச்சுக்கலாம். ப்ளீட்ஸ் வச்சு தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். இப்போது நம்ம ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம்ல, அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். 2 டைம்ஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது அதே மாதிரி நம்ம இங்கே தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை படிமான தையல் போட்டுடலாம். படிமான தையலும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை 2ஆக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2ஆக இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போது இந்த கார்னரில் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த கார்னரில் தான் நம்ம இப்போது ஸ்டிச் போட போகிறோம். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்ல சைடும் கிளாத் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது மேலேருந்து கீழே ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுடலாம். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க
அந்த 2.5 இன்ச் வந்தோடனே வெளில வந்து அப்படியே வந்து டர்ன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்டிச் போட்டோம்ல அது மேலேயே வந்து இன்னொரு 2 ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அப்போ நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். இந்த கார்னரில் தான் வந்து நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம். அப்படியே வந்து பேண்ட்டை இப்படிக்கா டர்ன் பண்ணிடலாம். இப்போது பேண்ட் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ மேலே வந்து நம்ம பேண்ட்டோட நாடா போடுவோம்ல அதுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். 2.5 இன்ச் வந்து விட்டோம்ல ஸ்டிச் போடாமல் அந்த கிளாத்தை தான் வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வி ஷேப்லேயே வந்துட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு லிவரை லிஃப்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து டர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுட்டு பா ஷேப்பில், அதாவது இந்த மாதிரி பா மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணி டர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் போட்டுடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேண்ட்டோட நாடா போடுறதுக்கு வந்து மேலே இடுப்பில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து சுற்றி பேண்ட்டை சுற்றி இதே மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதே மெஷர்மெண்ட்டுக்கு மடித்து சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போது இந்த கேப்பில் தான் வந்து நம்ம பேண்ட்டோட நாடா வந்து போடுவோம். இங்கே சைடில் பிரிஞ்சு வராமல் இருக்க ஒரு 2-3 தையல் வந்து எக்ஸ்ட்ராவாகவே நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம நாடா போட்டு இழுக்கும் போது பிரிஞ்சு வராது, இல்லைன்னா வந்து தையல் பிரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம பேண்ட் வந்து 80% வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கீழே காலை வந்து ஜாயின் பண்ணிடலாம். நல்ல சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி கிளாத்தை வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உள்ளே வந்து கேன் வாஷ் வச்சிடலாம். இந்த ரோல் வந்து நம்ம டெய்லரிங் திங்ஸ்லாம் வாங்குகிற கடையிலே வந்து விற்பாங்க. இப்போ இதை நம்ம கிளாத்தோட லென்த்துக்கு வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கேன் வாஷ் மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணுங்க. கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது இது மேலேயே வந்து நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். நல்லா ஒரு 4-5 ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி பக்கத்தில். அப்போ தான் வந்து கீழே வந்து நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும், கீழே கால் கிட்ட. இதே மாதிரி இன்னொரு சைடு லெக்லையுமே கேன் வாஷ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இன்ச் டேப்பில் 6 இன்ச் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக வந்து 6.5 இன்ச் இல்லை 6 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம 7.5 வச்சோம்னா நமக்கு பேண்ட் வியர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா காலை விட்டு வந்து பேண்ட் வந்து வெளில வந்துடும். அப்போ நமக்கு நடக்கும் போதுமே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இழுத்து விட்டு நடக்கிற மாதிரி. அதனால் நான் வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு நடுவில் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணி நீடில் வந்து கிளாத்துக்குள்ளேயே இருக்கட்டும். அப்படியே வந்து நம்ம லிவரை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த டைரக்ஷனுக்கு கிளாத்தை திருப்பிடலாம். திருப்பிட்டு திருப்பியும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அது மேலேயே வந்து ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு வந்து தையல் வந்து பிரியாமல் இருக்கும். 2 ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். பேண்ட்டுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு 2 தையல் போட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும், இல்லைன்னா வந்து கீழே அடியில் வந்து பிரிஞ்சு வந்துடும். ரொம்பவே சிம்பிளாக சுடிதார் பேண்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிச்சான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சுடிதார் டாப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேண்ட்டு டாப் ரெண்டுமே வந்து வியர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.